இந்த ஒரு கேள்வி பிபி ப்ரெஷர்னு எல்லாத்தையுமே கொடுக்கும். லைஃப்பில் எப்போ செட்டில் ஆக போகிற? இல்லை எனக்கு புரியல, எது செட்டில்? டிகிரி முடிச்சிட்டா செட்டிலா, இல்லை வேலைக்கு போயிட்டா செட்டிலா, வீடு காருன்னு வாங்கிட்டா செட்டிலா? புது கார் வாங்கினா தான் செட்டில் அப்படின்னா அந்த கார் அடுத்த 3 மாதத்துக்கு மட்டும்தான் புதுசாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த செட்டில்மெண்ட் என்னன்னு தேடி அது பின்னாடி ஓடணுமா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செட்டில் ஆகிறதுக்குன்னு ஒரு வரைமுறையே இல்லை. இது முடிஞ்சா அது, அது முடிஞ்சா இதுன்னு அது போய்க்கிட்டே தான் இருக்கும். அப்படி தானே நாமளுமே வளர்ந்துருக்குறோம். லைக் 10th முடிச்சா 12th முடிச்சதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஜாபுக்கு அப்புறம் மேரேஜ்னு சொல்லிட்டு. அப்படின்னு அந்த கோல் அடுத்தடுத்த மைல் ஸ்டோனை பார்த்து போய்க்கிட்டே தான் இருக்கும். சரின்னு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிட்டயாச்சும் போயிட்டு செட்டில் ஆகிட்டீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், பசங்களை படிக்க வச்சுட்டா செட்டில் ஆயிடுவேன், பொண்ணை கட்டி கொடுத்தா செட்டில் ஆயிடுவேன், பையனை ஃபாரின் அனுப்பிட்டா செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, செட்டில் ஆகிட்டேன் ஹாப்பியாக இருக்கிறேன்னு யாருமே சொல்லி இது வரைக்கும் கேட்கவும் முடியல. ஆக்சுவல் ரியாலிட்டியுமே அதுதான். ஒவ்வொன்றா ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்குன்னு ஒரு எண்டு பிளேஸே கிடையாது. ஒரு டைமில் நம்ம ஆசைப்பட்ட ட்ரீம் பண்ண லைஃப் ஸ்டைலில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதும் இல்லை, அதை அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. செட்டில் ஆகுன்னு ஒரு கூட்டம் சொல்லி, செட்டில் ஆகுறேன்னு இன்னொரு கூட்டம் சொல்லி டெய்லி வாழ்க்கையை வாழ மறந்துட்டாங்க அப்படின்றது தான் சோகமான உண்மை. செட்டில் ஆகிட்டு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திரும்பி பார்க்குறப்ப ஏஜ் இருக்காது, ரிக்ரெட் மட்டும்தான் இருக்கும். சின்ன சின்ன மொமெண்ட்ஸையும் ரசித்து ஹாப்பியாக வாழ்றது தான் செட்டில் ஆகிறதுக்கான பேஸ்ன்னே சொல்லுவேன். நாம் நினைக்கிற கோலோ டெஸ்டினேஷனுக்கோ ஒரு எண்டே கிடையாது ஆக்சுவலாக. அது அடுத்து நான் ஆட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ செட்டில் ஆகிட்டு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.